ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க விட்டுருங்க. அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துருங்க. அடுத்து அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பாருங்கள், கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் அதில் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். ஸோ இந்த அளவுக்கு கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்துட்டு திரும்பியும் ஒரு முறை நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நாம் இதில் காலிஃப்ளவர் சேர்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் லைட்டாக வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. இப்போவே நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். ஆனால் இதோட சுவையை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக நம்ம இன்னொரு விஷயமும் சேர்க்க போகிறோம். ஸோ இதுவே நீங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் எங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கிறதால கொஞ்சம் சாஃப்டாக தேவைப்படும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கிறேன். ஸோ பாருங்கள், தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுத்து நாம் இது கூட சேர்க்க போகிற முக்கியமான பொருள் முட்டை. 2 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஸோ ஓகே, 2 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். 2 முட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக நான் பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். ஸோ டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும், ஃப்ளேவரும் செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்காக நாம் பெப்பர் பொடி சேர்த்துக்கிறோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ அதுக்காக பெப்பர் பொடி சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், அவ்வளவுதான், ரெடி ஆகிடுச்சுல்ல. பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம இதில் கொத்தமல்லி சேர்த்துட்டோம்னா அவ்வளவுதான், ரெடி, சாப்பிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு காலிஃப்ளவர் முட்டை